அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இட்லி மாவு காலி ஆகிடுச்சா? கவலையே விடுங்க. நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக தோசையும் அதுக்கு தகுந்த மாதிரி கார சட்னி ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு வெள்ளை உளு, 1 கப்பு ரவை சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு தயிர் சேர்த்து க்ரஷ்ஷாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்றேங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 வெங்காயமும், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட்டை துருவி வச்சுருந்தது நைஸாக க்ரஷ்ஷாக அரைச்சி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள், அது ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கார சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு 15 காஞ்ச மிளகாய் தண்ணியிலே ஊற போட்டு வச்சுருந்ததை எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம், புளி கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா பூண்டு ஒரு 6-7 பல்லு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டேங்க. அந்த தண்ணி எல்லாம் நமக்கு சுண்டி வர வரைக்கும் வேக வச்சுட்டா சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடும். மாவும் ரெடி ஆகிடுச்சு. தோசை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கிறிஸ்பியாக எப்பயுமே நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.